அறிவு சிறந்த அறிஞர் பெருமக்கள், சான்றோர்கள் நிறைந்த இந்த ராஜபாளையம் முத்தமிழ்ச் சங்கத்தின் பெருமை மிகு இந்த அவைக்கு பணிவான வணக்கம். இன்றைய நிகழ்வின் தலைமை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாவலர் திருமதி பானுமதி ராமகிருஷ்ணன் அம்மா அவர்களுக்கும், சீரோடும் சிறப்போடும் நெறியாள்கை செய்து வரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும், நிகழ்வினை நல்முறையில் பதிவு செய்து சிறப்பாக வலையொலிக்கு அளித்து வரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அசோகன் ஐயா அவர்களுக்கும் அன்பான வணக்கம். இந்நிகழ்வினை நேரலையில் கண்டுகொண்டு இருப்பவர்களாகிய கோப்பெருந்தேவி என்ற கந்தன் ஐயா அவர்களுக்கும், பானுமதி அம்மா அவர்களுக்கும், சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும், அசோகன் ஐயா அவர்களுக்கும் என் அன்பான வணக்கம். பின்னர் வலையொலியில் காணவிருக்கும் நண்பர்கள், உறவினர்கள், அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் சமூகியின் அன்பான வணக்கம். சுட்டெரிக்கும் கோடையிலே பட்டு குளிரும் தலைப்பாக தென்றல் காற்றே. நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், தென்றல் மன்மதனின் தேர். அது சந்தனமலையில் தோன்றி தமிழ்நாட்டில் வீசுவதாக சிறப்பிக்கப்படுகிறது. இப்ப காற்று ஐம்பூதங்களில் ஒன்று தெரியும். விசும்பாகிய வானம், வழியாகிய காற்று, அங்கியாகிய தீ, மழையாகிய நீர், இவற்றை தாங்கும் நிலம். நிலம், ஜலம், அக்னி, வாயு, ஆகாயம் அல்லது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம். இப்ப இந்த காற்றுக்கு பல பெயர்கள் உண்டு. வளி, வாயு, மாறுதல், அணிலன், அதுபோல தன்மையை பொறுத்து பூங்காற்று, பனிக்காற்று, குளிர்காற்று, மென்காற்று, அப்புறம் புயல் காற்று, சூறாவளி காற்று, பேய் காற்று, மேலும் சண்டமாருதம் வேகமான காற்று, மந்தமாருதம் குளிர்ச்சியான மெல்லிய காற்று. சரி, இப்ப திசைகளின் அடிப்படையில் பாருங்கள். வாடை வடக்கு திசையில் இருந்து வரும் குளிர்காற்று. கொண்டல் கிழக்கு திசையில் இருந்து வரும் மழைக்காற்று. கச்சான் அல்லது மேலை மேற்கு திசையில் இருந்து வரும் காற்று. இப்ப பாருங்க, தென்றல் தெற்கு திசையில் இருந்து வீசும் வரும் மென்மையான காற்று. இந்த மென்மையான தெற்கு திசை காற்றுக்கு பெயர்தான் தென்றல் காற்று. திருநாவுக்கரசு நாயனார் இறைவன் திருவடியை ஆன்மாக்கள் அடையும் போது பெறுகின்ற இன்பம் எத்தகையது என்று கூறுகிறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. அருமையாக கூறுகிறார் பாருங்கள். வீசு தென்றலும். அறுவகை பருவங்களில் சிறந்தது இளவேநீர் காலம். வானிலே பூரண சந்திரன் பால் நிலவை பொழிந்து உலகை அமுதமயமாக்கும் மாலை வேளை. நீர் நிரம்பிய பொய்கை கரை, பொய்கையில் பூத்து விளங்கும் பன்னிற மலர்கள், அம்மலர்களை வட்டமிடும் வண்டினங்கள், இத்தோடு இளம் தென்றல். இவ்வியற்கை சூழ்நிலையிலே பொய்கை கரையிலிருந்து ஒப்பற்ற ஒரு இசைக்கலைஞன் தன் மாசற்ற வீணையில் இருந்து எழுப்பும் இன்ப கீதம். இவ்வாறு மக்களின் ஐம்புல அனுபவத்திற்கு உரிய இன்பங்களை தொகுத்து உருவகமாக்கி அதன் வாயிலாக பேரின்பத்தை விளக்குகின்றார். இந்த இளம் தென்றல் என்ற இந்த வரியை படித்துவிட்டு சற்று நேரம் தொலைக்காட்சியை ஓடவிட்டேன்.
அதில் அருமையான ஒரு தமிழ் பாடல். மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்றே, மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்றே. இப்பாடலின் அடிச்சுவட்டை எங்கோ கேட்டதுண்டு என்று சற்று யோசித்தேன். முன்னர் கூறிய திருநாவுக்கரசு நாயனார் முறையை பின்பற்றிய ராமலிங்க சுவாமிகளும் கோடையிலே இளைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த, கோடையிலே இளைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே, தரு நிழலே, நிழல் கனிந்த கனியே, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீர் இடை மலர்ந்த சுகந்த மணமலரே, மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே. என்ன சொல்லுகிறார்? மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, மென்காற்றில் விளை சுகமே, சுகத்தில் ஊறும் பயனே, ஆடையிலே எனை மணந்த மணவாளா, பொதுவில் ஆடுகின்ற அரசே, என் அலங்கள் அணிந்தருளே. முற்றிய கோடை வெயில், நீரும் நிழலுமற்ற சுரநெறி, அதில் நடந்து துன்புற்று வாடுகிறான் ஒருவன். சற்று தூரத்திலே ஒரு மரத்தை காண்கிறான். அது குளிர்ந்த நிழலை உடையது. அவன் உள்ளம் தழைக்கின்றது. அதன் அடியில் சென்று இளைப்பாறுகிறான். அம்மரத்திலே கனிந்த கனிகள் உள்ளன. அவற்றை தின்று பசி ஆறுகிறான். தாகம் உண்டாகிறது. மிக அருகாமையில் ஒரு நீரோடை காணப்படுகிறது. அதில் இனிய நீர் ஊறி தெளிவாக பாய்கிறது. நீரை பருகுகிறான். அவ்வோடையிலே பல நீர் பூக்கள் மலர்ந்துள்ளன. அவற்றிலிருந்து இனிய வாசனை வீசுகிறது. சற்று அப்புறமாக ஒரு மெத்தை, அழகான மெத்தை வீடு. உள்ளே சென்று அதன் மேடையில் அமர்கிறான் மனிதன். தென்றல் காற்று பூவின் நறுமணத்தை வாரி மேடைக்குள்ளே வீசுகிறது. என்ன ஆனந்தம்! அந்த தென்றல் காற்று பூவின் நறுமணத்தை வாரி மேடைக்குள்ளே வீசுகிறது என்று சொல்லும் பொழுது என்ன ஆனந்தம்! இத்தகைய இன்பத்தில் விளையும் சுகமாகவும் சுகத்தில் ஊறும் பயனாகவும் இறைவனை உருவகப்படுத்துகிறார் ராமலிங்க அடிகளார். இங்கே கடவுளிடம் பாடிய வரிகள் மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே. அங்கே காதலியிடம் பாடுகிறது மேடையில் மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்றே என்று. இந்த ஒரே வரி இரு நிலைகளுக்கு பயன்பட்டது மிக மிக ஆச்சரியமாக உள்ளது. விஞ்ஞானிகள், அறிவியல் அறிஞர்கள் ஆய்வுகள் பல மேற்கொண்டு சூரியனுக்கும் நிலவுக்கும் விண்மீன்களுக்கும் செவ்வாய்க்கும் எல்லாம் வயதை கண்டுபிடித்தார்களே, எவராவது தென்றலுக்கு வயதை கண்டுபிடித்துள்ளார்களா? எவராவது தென்றலுக்கு வயதை கண்டுபிடித்துள்ளார்களா என்று தேடி பார்த்தேன். தென்படவில்லை. அப்போதுதான் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தென்றல் என்று ஒரு வார இதழ் நடத்தி வந்தார். அது அநேகமாக அந்த இதழின், நான் கண்ணுற்ற அந்த இதழ் சென்னையிலிருந்து வந்தது. மலர் 6, இதழ் 5, நாள் 18/7/1959 சனிக்கிழமை, திருவள்ளுவர் ஆண்டு 1990 என்று அதில் பதிவிட்டிருந்தது. இது வெறும் தகவலுக்காக மட்டும். தென்றலுக்கு வயதை கண்டுபிடித்த தலைவன் நம்முடைய கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். தலைவனுக்கு பிடித்தமானவள் அவள் தலைவி, தலைவனுக்கு பிடித்தமானவள் அவன் தலைவி. மனம் மிகுந்தவள், மென்மையானவள், பிரியமானவள், தலைவனுக்கு வளைந்து கொடுப்பவள். தலைவனுடைய கண்ணுக்கு அவன் தலைவி எப்போதும் இளமையாகத்தான் இருப்பாள். இத்தகைய தலைவியை அவன் தலைவன் தென்றல் என்று உருவகித்து
தென்றலாகிய தன் தலைவிக்கு வயது 16 என்று கண்டுபிடித்ததோடு நேற்றல்ல, இன்றல்ல, நாளையும் அல்ல, என்றுமே அவள் வயது 16, அந்த தென்றலின் வயது 16 தான் என்று பாடியது எவ்வளவு சிறப்புடையது என்று பாருங்கள். தென்றலுக்கு என்றும் வயது 16 அன்றோ, தென்றலுக்கு என்றும் வயது 16 அன்றோ, செவ்வானத்தில் வண்ண நிலாவும் சின்னவள் தானன்றோ. அருமையான பாடல். சரி, புறப்பட்டு விட்டது தென்றல். எங்கிருந்து? திருவிளையாடல் என்று ஒரு திரைப்படம் உண்டு. அதிலே வரும் பாடல் ஒன்று. பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல், பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல். பொதிகை மலை உச்சியில் இருந்து தென்றல் புறப்பட்டு விட்டது. நறுமணமிக்க தென்றல். பொதிய மலையில் இருந்து வீசும் நறுமணமிக்க தென்றல் மலர்களின் வாசனையையும் சுமந்து வருவது போல கோவலன் மாதவியுடன் மகிழ்ந்திருப்பது போலவும் சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் இந்திர விழா ஊரெடுத்த காதையில் வருகிறது. வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்று வருகிறது. வண்டொடு புக்க மணவாய் தென்றல். மலர்களின் மனத்தோடு வண்டுகளையும் அழைத்து கொண்டு வரும் தென்றல் காற்று என இளங்கோவடிகள் வர்ணிக்கிறார். பொதுவாக தென்றல் காற்று என்பது வேளிர் காலத்தின் தொடக்கத்தை குறிக்கின்றது. இது காதலின் கழிப்பையும் குறிக்கின்றது. கோவலன் மாதவியை பிரிந்து செல்வதற்கு முன் வேளிர் காலம் தொடங்கியதை உணர்த்தும் வகையில் இந்த தென்றல் வீசுவதாக காப்பியம் குறிப்பிடுகின்றது. மலைய மாருதம் கேள்விப்பட்டிருப்பீங்க. புதிய மலையில் இருந்து வீசும் மலைய மாருதம் தென்றல் பூஞ்சோலைகளில் உள்ள நறுமணமிக்க மலர்களின் வாசனையை தாங்கி வருகிறது அல்லவா? தென்றல் என்பது சிலப்பதிகாரத்தில் வெறும் காற்றாக மட்டும் அல்லாமல் காதல், மகிழ்ச்சி மற்றும் காப்பியத்தின் திருப்பங்களை உணர்த்தும் ஒரு குறியீடாக பயன்படுத்தப்படுகின்றது. தலைவன் தலைவிக்கு தூது விடுவதாக சீவக சிந்தாமணியில் உண்டு. குணமாலை ஒரு கிளியை சீவகனுக்கு தூது விடுவாய். நளனது சரித்திரத்தில் நளன் அன்னத்தை தமயந்திக்கு தூதுவிட்டார். ஒருவர் கருத்தை மற்றொருவர் உணர்த்தும் ஆற்றலை உடைய மக்களை தூது விடுதலை உலக வழக்கில் தகுதியுடையதாயினும் செய்யுள் வழக்கிலே அக்கிரிணை பொருள்களையும் அங்ஙனம் விடுப்பதாக அமைத்தல் மரபு. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ருக் வேதத்திலே சரமா என்ற பெயருடைய நாய் ஒன்றை தூது விடுத்ததாக கூட ஒரு செய்தி உண்டு. தலைவன் தலைவி இங்ஙனம் தூது விடுதற்கு காரணம் தூதாக விடப்படுபவனாக அமைக்கப்படும் பொருள்கள் தூதாக சென்று வர வேண்டும் என்பது அவர்கள் கொள்கை அன்று. அங்ஙனம் செல்வதும் நிகழத்தக்கதன்று. கவிஞர் தம்முடைய கவித்திறத்தை காட்டுவதற்கு நிலைக்கலனாக அமைத்துக் கொண்ட அமைப்பாகிய இது கற்பனைக்கு இலக்கியமே அன்றி இயற்கையாக நிகழத்தக்கது அன்று. ஸ்ரீ பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்று ஒரு நூல் உண்டு. பல பட்டடை சொக்கநாத புலவர் இயற்றிய தமிழ் சிற்றிலக்கிய வகையை சேர்ந்த தூது நூலாகும் அது. திண்டுக்கல் பத்மகிரிநாதர் மீது
காதல் கொண்ட பெண் ஒருத்தி தென்றலை தூது அனுப்புவதாக கலி வெண்பாவால் இந்நூல் அமைந்துள்ளது. மதுரையில் பிறந்து பொருணை நதியில் தவழ்ந்து வரும் தென்றலே தூதாக போற்றுவது இதன் சிறப்பு அம்சமாகும். தமிழில் உள்ள தூது இலக்கியங்களில் இதுவும் ஒன்று. இது சிற்றிலக்கியங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. சிற்றிலக்கியங்கள் என்ற பிரபந்தங்கள் வரிசையில் தலைவனின் சிறப்பையும் தென்றலின் தன்மையையும் அழகாக விவரிக்கும் இந்த பாடல். நந்தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே. நந்தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பின் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்பது முக்கிய வரி. இத்தூது இலக்கியம் 1905 மு. வேணுகோபாலசாமி என்பவரால் அச்சிடப்பட்டது. தென்றலை அன்போடு அழைத்து தன் தலைவனிடம் கொண்டு சேர்க்குமாறு வேண்டுவதாக அமைகிறது அந்த நூல். முள்ளும் மலரும் என்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல் உண்டு. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. என்ன அருமையான வரி பாருங்கள். இத்திரைப்படத்திலே இந்த பாடலை இயற்றியவர் கவியரசர் கண்ணதாசன். செந்தாழம்பூ பாலையிலே பூக்கும். எனவே தென்றல் பாலை நிலத்திலே தோன்றாது. அது மலையும் மலை சார்ந்த குறிஞ்சி நிலத்திலிருந்து தோன்றும். இவர் கூறுகிறார், குறிஞ்சியிலே தோன்றிய தென்றல் காற்று மெதுவாக கைவீசி வந்து பாலை நிலத்திலே வளர்ந்துள்ள தென்றல் என் மீது மோதுதம்மா. என்ன ஒரு அருமையான வார்த்தை பிரயோகம் பாருங்க. சரி, தென்றலை யாராவது கண்ணால் பார்த்திருக்கிறீர்களா? எந்த விஞ்ஞானியாவது தென்றல் காற்றை கண்ணால் பார்த்திருப்பானா? இதோ கவியரசர் தான் கண்ட தென்றல் காற்றை எப்படி விவரிக்கிறார் என்று பாருங்கள். பாலும் பழமும் என்ற திரைப்படத்தில் கவியரசு கண்ணதாசன். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. எப்படி? நதியில் விளையாடி பார்த்திருக்கிறான், கொடியில் தலை சீவி பார்த்திருக்கிறான், நடந்த இளம் தென்றலே. தென்றல் நடந்து வருவதை தன் கண்ணால் பார்த்திருக்கிறான் கவிஞன் கண்ணதாசன். இங்கே தென்றல் அவன் அன்பு தங்கையின் செல்ல குழந்தை. தென்றல் எப்படியெல்லாம் கவிஞர்களின் கைகளிலே தவழ்ந்திருக்கிறது என்பதை நாம் காணும் பொழுது மெய் சிலிர்த்து போவோம். சரி, தென்றல் உறங்கியதை நீங்கள் யாராவது பார்த்திருக்கிறீர்களா? எந்த விஞ்ஞானியாவது தென்றல் உறங்கியதை குறிப்பிட்டு இருக்கிறானா? பார்த்திருக்கிறானா? சொல்லி இருக்கிறானா? கூறுகிறார் பாருங்கள். தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. அந்த கவியரசு கண்ணதாசன் பார்க்கிறான்.
அங்கே தென்றல் உறங்கிவிட்டது, திங்கள் உறங்கிவிட்டது. ஆனால் காதல் கொண்ட அந்த 4 கண்கள் உறங்கவில்லை. கேட்கிறார், உறங்குமா? கண்கள் உறங்குமா? கிறங்கி போன அந்த கண்கள் உறங்குமா? திரைப்பட பாடல்களும் திரை இசை பாடல்களும் பெருவாரியான மக்களை சென்று அடைவதாலும் அவை பெருவாரியான மக்களால் ரசிக்கப்படுவதாலும் எப்போதும் திரை திரை இசையையும் நான் என்னுடைய இலக்கிய சொற்பொழிவுகளில் ஒரு பிரதான அந்தஸ்து கொடுத்து, ஒரு முக்கியமான ஒரு இடம் கொடுத்து, அதையும் ஆய்வுக்கு உட்படுத்தி இது போன்ற செய்திகளை வெளிக்கொண்டு வருகிறேன். எனவே திரை இசையில் கூறியதை தவறாக யாரும் நினைக்க வேண்டாம். எட்டு தொகை, எட்டு தொகையில் 3வதாகிய ஐங்குறு நூலில் ஒன்று படித்ததாக ஞாபகம் உண்டு. தன் தென்றல், தன் 3 சுழியின், அதாவது குளிர்ந்த தென்றல் என்று பொருள். தலைவியின் காதல் துயரை அதிகப்படுத்தும் ஒரு காரணியாக தென்றல் உள்ளது. தென்றல் காற்றில் தலைவன் தலைவியை பிரிந்திருக்கிறார். தென்றல் காற்றில் தலைவன் வாழும் மலையின் மலர் தூள், மகரந்த தூள் அந்த மலையிலிருந்து புறப்பட்டு வரும் தென்றல் காற்றில் கலந்து வருவதால் கீழே தலைவி அந்த வாசனையை கொண்டு, அந்த வாசனை காரணமாக, காற்றிலே மிதந்து வரும் அந்த மலர்களின் வாசனை காரணமாக தலைவனின் நினைவு தலைவிக்கு அதிகமாகி அவன் தற்போது பிரிந்து இருப்பதால் அவள் துயரம் கொள்வதாக வரும் இலக்கியத்தில், அந்த 8 தொகை ஐங்குறு நூறு. சரி, இப்போது பாரதியாருக்கு வருவோம். பாரதியாரை பொறுத்தவரையில் தென்றல் என்பது வெறும் காற்று மட்டுமல்ல, அது இயற்கையின் மென்மையான இசை மற்றும் மனதிற்கு உற்சாகம் தரும் தெய்வீக உணர்வு ஆகும். அவர் காணி நிலம் வேண்டும் பாடலிலே, காணி நிலம் வேண்டும் பராசக்தி, அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும், அங்கே கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும் 10, 12 தென்னை பக்கத்திலே வேணும், நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேண்டும். காணி நிலம் வேண்டும் என்று கேட்கிறார், அங்கு ஒரு கேணி கிணறு வேண்டும் என்று கேட்கிறார், கிணற்றின் அருகினிலே தென்னை மரம் வேண்டும் என்று கேட்கிறார். தென்னை மரத்தினிலே மொட்டையாக இருந்தால் என்ன செய்வது? அதற்காக அந்த தென்னை மரத்தினிலே தென்னங்கீற்றும் வேண்டும் என்று சொல்லுகிறார், இளநீரும் வேண்டும் என்று சொல்லுகிறார், 10, 12 தென்னைகள் அவர் பக்கத்திலே வேண்டும் என்று சொல்லுகிறார். இத்தோடு கூடவே நல்ல முத்து சுடர் போல, நல்ல முத்து சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேண்டும். பாருங்கள், இங்கிருந்து ராக்கெட்டில் நிலாவுக்கு செல்லுகிறான். நமது பாரதியார் கேட்கிறார், அந்த காணி நிலத்திற்குள்ளே நிலா ஒளி அங்கு வர வேண்டும் என்று கேட்கிறார். நல்ல முத்து சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேண்டும். இதெல்லாம் எதற்காக? எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே, என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும். இவை எல்லாம் இருந்தாலும் கூட, கேணி, காணி நிலம், கேணி, தென்னை மரம், இளநீர், கீற்று எல்லாம் இருந்தால் கூட அந்த சிந்தனை மகிழ்ந்திடவே என்ன வேண்டும் என்று கேட்கிறார்? இளம் தென்றல், அதுவும் நன்றாயிளம் தென்றல் வர வேணும். இங்கே இந்த தென்றலுக்கு என்ன ஒரு மதிப்பு கொடுக்கிறார் என்று பாருங்கள், எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று பாருங்கள். பொதுவாகவே நாம் வீட்டில் அடைபட்டு இருக்கும் பொழுதோ அல்லது ஏதாவது துயரம் நம்மை தாக்கும் பொழுதோ
லேசாக ஒரு தென்றல் காற்று, ஒரு மலர்களின் சுகந்தத்தை தாங்கிய ஒரு தென்றல் காற்று, ஒரு பரந்த வெளி, அதில் அந்த திறந்த வெளியில் பறந்து வரும் அந்த தென்றல் காற்று மனதிற்கும் உடலுக்கும் எவ்வளவு ஒரு புத்துணர்ச்சியை தரும். அதைத்தான் பாரதியார் இதில் சொல்லுகிறார். நல்ல முத்து சுடர் போல நிலா ஒளி முன்பு வரவேண்டும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிளம் தென்றல் வர வேணும் என்று பாடுவார். சித்தம் மகிழ்ந்திட வேண்டும் என்றால் நன்றாக இளம் தென்றல் வர வேண்டும். சரி, பாரதிதாசனும் அவர் பங்குக்கு குயில் கூவிக்கொண்டிருக்கும், கோலமிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும், வாசமுடைய நற்காற்று குளிர்ந்து அடிக்கும், நெஞ்சில் நிறுத்துங்கள், நெஞ்சில் நிறுத்துங்கள், இந்த இடத்தைத்தான் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்று சொல்லிவிடுவார் என்பார். குயில் கூவிக்கொண்டிருக்கும், கோலமிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும், வாசமுடைய நற்காற்று குளிர்ந்து அடிக்கும், நெஞ்சில் நிறுத்துங்கள், இந்த இடத்தைத்தான் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்று சொல்லிவிடுவர். கோடை காலம் இப்பொழுது சுட்டெரிக்கும் வெயில் கொளுத்திக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 10-15 நாட்களுக்குள்ளே சஞ்சீவி பர்வதம் என்று சொல்லி சாரல் என்று சொல்லுகிறாரே, அந்த குற்றாலத்தில் இருந்து குளிர் தென்றல் மலர் வாசங்களை தாங்கிக் கொண்டு இன்னும் ஒரு 10-15 நாட்களுக்குள் மனித மனங்களையும் சிந்தனையையும் தெளிவுறச் செய்வதற்கும் சிந்தை மகிழ்வுறச் செய்வதற்கும் குற்றால சீசன் என்பது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த காலத்திலே குற்றால குறவஞ்சி என்று பாடிய பாடல்கள் எல்லாம் நம் நினைவுக்குள் வந்து செல்கின்றது. இந்த தென்றலை பொறுத்த வரையில் நான் திருக்குறளிலே என்ன காரணமோ தெரியவில்லை, தென்றலை பற்றி குறிப்பாக எந்த பாடலும் இருப்பதாக நான் இதுவரை படித்ததாக எனக்கு தெரியவில்லை. அறிஞர் பெருமக்கள் திருக்குறளிலும் தென்றலை பற்றி ஏதாவது கூறியிருந்தால் தாங்கள் கருத்தின் போது அதனை தெரிவிக்கலாம். இந்த ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தை பொறுத்தவரையிலே நான் அந்த இணைப்பு சுட்டி தெரியப்படுத்தும் பொழுது மற்ற தளங்களை எல்லாம் விட இதனை ஒரு ஆய்வரங்கம் என்று முன்னிறுத்துவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்று கேட்டால் இந்த தளத்திலே பாடக்கூடிய படிக்கக்கூடிய அனைத்து அறிஞர் பெருமக்களும் ஆய்வு மேற்கொண்டு சுயமாக ஆய்வு மேற்கொண்டு அதன் வெளிப்பாட்டை இந்த தளத்திலே வெளிப்படுத்துவது மிக்க மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்வில் தென்றல் காற்றே, நான் இதன் தலைப்பை அம்மையார் அவர்களுக்கு சொல்லும் பொழுது தென்னங்காற்றும் தென்றல் காற்றும் தென்னங்கீற்றும் என்று சொன்னேன். ஏனென்று கேட்டால் தென்றல் காற்றின் வரவையும் தென்றல் காற்றின் குளுமையையும் இனிமையையும் அந்த தென்னங்கீற்று அசைந்து வரவேற்கும். அதுபோல இங்கே இலக்கியங்களில் தென்றல் காற்று தென்னங்கீற்றாய் அசைந்து நமக்கு உணர்த்தியதை என் அறிவுக்கு எட்டிய வரையில் உங்களுக்கும் நான் தெரியப்படுத்தியுள்ளேன். இதில் குறைகள் ஏதும் இருந்தால் பொறுத்தறிக. இந்த வாய்ப்பை வழங்கிய முத்தமிழ் சங்கம், ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்திற்கும் அதன் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இதுகாரும் இந்த காணொலியை கண்டு ரசித்த அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் எனது அன்பான பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் சமூகி.